துள்ளுவதோ இளமை படத்தில் நடித்த நடிகர் அபினவ் லிவர் சிரோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழில் முன்னணி நடிகராக வலம் வரும் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் அபினவ். இப்படத்தில் தனுஷுக்கு அடுத்தபடியாக அபினவ் தான் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இவரது நடிப்பு பலராலும் பரவலாக பேசப்பட்டது. எனவே தமிழ் சினிமாவில் நிச்சயம் பெரிய அளவில் ஒரு ரவுண்ட் வருவார் என எதிர்பார்க்கப்பட்டார். நான் கடந்த சில வருடங்களாக லிவர் சிரோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன். நான் கல்லீரல் மற்றும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஆனால் நிதி காரணமாக இன்னும் அனுமதிக்கப்படவில்லை. இதுவரை நான் சுமார் ரூபாய் 15 லட்சம் செலவழித்துள்ளேன். என்னுடைய நலம் விரும்பிகள் சேமிப்பு மற்றும் கடன் வாங்கி ஏற்பாடு செய்துள்ளேன். எனவே அடுத்த சில நாட்களில் மேல் சிகிச்சைக்கு மேலும் ரூபாய் 28,50,000 வேண்டும் என்றும் இதற்கு என் நன்கொடை வழங்க வேண்டும் என நடிகர் அபினவ் வேண்டுகோள் கொடுத்துள்ளார். சிரோசிஸ் லிவர் சமீபத்தில் நீங்கள் ஊடகங்களில் கேள்விப்பட்ட ஒரு பெயர். காரணம் என்றால் ஒரு திரைப்பிரபலம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளார். சிரோசிஸ் என்றால் என்ன? இது ஒரு லிவரை சார்ந்த ஒரு வியாதி. சிரோசிஸ் லிவர் என்பது 2 வகைப்படும். ஒன்னு மைக்ரோ நாடுலார் சிரோசிஸ், மேக்ரோ நாடுலார். அதாவது ஈரல் தன்னுடைய செயல்பாட்டை ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைத்துக் கொள்வது. பாத்தீங்கன்னா ஈரல் சுருங்கி நோய் மற்றும் ஈரல் வீங்குதல் ரெண்டுமே நடக்குது. பொதுவாக பார்த்தால் ஈரல் தன்னுடைய வேலையை குறைத்துக் கொள்ளும். எதனால் இது குறைத்துக் கொள்கிறது? ஈரல் என்ன வேலை தான் செய்கிறது? முதலில் நம்மளோட ஜீரணங்களை முழுமையாக கவனித்துக் கொள்வது நமது லிவர் தான். பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கும் உணவுல இருக்கிற கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு மற்றும் புரோட்டீன் மற்றும் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த லிவர் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அது பல்வேறு டைஜஷன் ப்ராசஸ் நடந்து நமக்கு தேவையான கலோரியை கொடுக்கிறது. அதே போன்று நம் ரத்தத்தில் உள்ள கழிவுகள், வேஸ்டேஜ் ஆஃப் பிளட் செல்ஸ், இது நம்ம பைலாக கன்வெர்ட் ஆயிட்டு நம்ம உடம்பை விட்டு வெளியேறி விடுது. அதுக்கு லிவர் முக்கிய காரணம். இதை விட முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தா ரத்தம் உறையும் தன்மை, கோயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த லிவர் தான் உங்களுக்கு கொடுக்கிறது. அதாவது என்னன்னா, பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம ரத்தம் கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நீங்க அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது தானாக உறைந்து விடும். இதற்கு காரணம் லிவர் கொடுக்கும் அந்த 12 கோயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் கொடுக்குவதனால தான் நமக்கு லிவர் இவ்வளவு பங்களிப்பை மனித உடலுக்கு அது சிறப்பாக அமைகிறது. இது எப்பொழுது டேமேஜ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் டேமேஜ் ஆல்கஹால் தான். ஆல்கஹால் கொஞ்சமா எடுக்கிறது அதெல்லாம் கணக்கு கிடையாது. அதாவது கண்டினியூஸா, ரெகுலரா, லாங் ஸ்டாண்டிங்கா, நிறைய நாள் அதீதமாக ஆல்கஹாலை எடுப்பதற்கு காரணம் அவருடைய பழக்க வழக்கங்கள். இந்த ஆல்கஹால் போய் லிவர் செல்ஸ் எல்லாமே டேமேஜ் பண்ணிவிடும். இந்த ஆல்கஹால் உங்களுக்கு என்ன பண்ணுனா, ஆரம்ப கட்டத்தில் ஆல்கஹால் நீங்க எடுக்கும் பொழுது இந்த லிவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்கு. அதாவது அது டேமேஜ் ஆனா அது தன்னைத்தானே அது ரெக்டிஃபை பண்ணிக்கும். இதையே நம்ம ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு லிவர் நம்மள ஒண்ணும் பண்ணாது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற நிலைக்கு நிறைய பேர் சென்று விடுவார்கள். ஏன்னா ஆல்கஹால் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதனால் என்ன ஆகும் என்றால் லிவர் செல் டே பை டே, ஸ்டெப் பை ஸ்டெப் டேமேஜ் ஆகி இறுதியில் இது போன்ற சிரோசிஸ் என்ற ஸ்டேஜுக்கு வருவார்கள். சிரோசிஸ் ஸ்டேஜ் என்று வரும் பொழுது உங்களுக்கு முன்கூறிய எந்த ஒரு ஃபங்க்ஷன், டைஜஷன் நல்லா நடக்காது. தேவையில்லாத வாட்டர் உங்களுக்கு நம்மளோட வயிறு பகுதியில் சேர்ந்து விடும். அந்த வாட்டர் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போயிருக்கும். அதே போன்று நம்மளோட ரத்த நாளங்கள் உணவு குழாய், வயிறு போன்ற இடங்களில் பான்கிரியாஸ் மேல இருக்கும் ரத்த நாளங்கள் எல்லாமே அதிகமாக வீங்கிவிடும். இது வீங்குவதனால் என்ன ஆகும்னா, பிரஷர் இருக்க அதிகமாகும் போது ஒரு கட்டத்தில் நீங்க பிளட் வாமிட்டிங் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பல நேரங்களில் நம்ம பிளட் வாமிட்டிங்காகவே வராது. பாத்தீங்கன்னா பிளட் லீக் ஆகி நம்ம மோஷன் வழியா வந்துட்டு இருக்கும். அவர்களுக்கு பொதுவாக வரும் மஞ்சள் போன்று மோஷன் இல்லாமல் கருப்பான தார் கலர் கருப்பான மோஷன் வரும். சில நேரங்களில் அவங்க ஃபிளஷ் அவுட் பண்ணிட்டு வந்துருவாங்க. நிறைய நேரத்தில் தெரியாது. பிரச்சனை முத்தின பிறகுதான் அவர்களுக்கே தெரிய வரும். இந்த சிரோசிஸ் லிவர் பாத்தீங்கன்னா நீங்க ஆள் மெலிந்து விடுவீர்கள். எலும்பு தோல் போன்று உடல் வந்துவிடும். வயிறு வீங்கி அதில் வாட்டர் நிறைய தேங்கி விடும். இந்த சிரோசிஸ் என்ற ஸ்டேஜ் வரும்போது இது ஒரு எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் சொல்லுவாங்க. இன்னொரு வகையில் டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ் என்றும் கூறுவார்கள். பட் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் எப்படிதான் இதை கண்டு கொள்வது என்ற ஒரு கேள்வி எழும். ஆரம்ப கட்டத்தில் கண்டு கொள்வது முதலில் உங்களுக்கு உங்களோட பசியின்மை வரும். அதாவது பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. டே பை டே நீங்க உங்களோட பசியோட தன்மை குறைந்து விடும்.
கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட உணவு எடுக்கும் வந்து அந்த அளவும் சரி, அந்த ஜீரணமாகும் அந்த அளவு. காலையில சாப்பிட்டா மத்தியானம் டைஜஷனே ஆகல, எனக்கு ஈவினிங் ஆயிடுச்சு டைஜஷன் ஆகிறதுக்கு என்ற கேள்வி வரும். அதே நேரத்தில் வந்து உங்களுடைய வயிற்று பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீங்கி கொண்டு வரும். கண்டிப்பாக ஜாண்டிஸ் சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்து வரத்தான் செய்யும். ஜாண்டிஸ் கண்கள் எல்லாம் மஞ்சளாக வரும். நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது கொஞ்சம் டார்க் யூரின், ஐ கலர்டு எல்லோ யூரினாக வரும். சில சமயங்கள் நான் முன்பு கூறியது போல் உங்களுக்கு மோஷன் போகணும்னா உங்களுக்கு பிளாக் கலர் மோஷன் வரும். சில நேரங்கள் வயிற்று வலி வந்து ஏற்படும். அதே நேரத்தில் வந்து உங்களோட வயிறு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல கொடி கொடியா வந்து போது ரத்த நாளங்கள் எல்லாம் வீங்கி கொடி போன்று வந்து தெரியும். இது சில அறிகுறிகள். நம்ம உடலில் உள்ள சோர்வு ஏற்படும். கொஞ்ச தொலைவு கிட்டத்தட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பிரெக்னன்ட் லேடி மாதிரி தான் அவங்க வந்து நடப்பாங்க. வயிறெல்லாம் வீங்கி போயிட்டு முகமெல்லாம் உங்களுக்கு வந்து உடலில் உள்ள கொழுப்புகள் எல்லாம் குறைந்து விட்டு முகம் வந்து அந்த நீர்த்தன்மை எல்லாம் சுருங்கி விடும். வந்து உடல் சோர்வு ஏற்படும். மேலும் வந்து கொஞ்ச தொலைவு நடந்தாலே அவர்களுக்கு மூச்சு திணறல், மூச்சு வாங்கிறது வந்து நடைபெறும். ஸோ இந்த லிவர் பாதிப்பு இதோடு விட்டு விடாமல் இந்த லிவர் பாதிப்பு வந்து பண்ண அடுத்த ஆர்கனோட கோஆர்டினேட் ஆயிடும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிவர் டேமேஜ் ஆகி அங்க வாட்டர் ஓவர் ஃபில் ஆகி வயிறு ஃபுல்லா தேங்கின பிறகு வந்து இது டீகாம்பன்சேட்டட் ஸ்டேஜஸ்க்கு வரும்பொழுது இதோட கனெக்டட் வித் வந்து ஒரு கனெக்ஷன் ஹார்ட்டுக்குள்ளான கனெக்ஷனுக்கு இங்க பண்ண கார்டியாக் மயோபதி என்ற ஒரு பிரச்சனை, அதாவது ஹார்ட் ஒரு சைடில் வீங்க செய்ய விடும். அதே நேரத்தில் வந்து இந்த லிவர் பாதிப்பை ஏற்படுத்துறதுனால் வந்து இது நம்மளோட கிட்னிக்கு போக வேண்டிய அந்த பிளட் அந்த இது வந்து சரியான அளவு போகாதனால் கிட்னி ப்ராப்ளமும் வந்து வருவதற்கு இதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எப்பட்டோ ரீனல் ப்ராப்ளம் என்று மருத்துவத்தில் கூறுவார்கள். இது இறுதியாக பாத்தீங்கன்னா இருதய பிரச்சனையும் வரும், ஈரல் பிரச்சனையோடு சேர்ந்து நம்மளோட கிட்னி ப்ராப்ளமும் வந்து ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய வந்து நிர்மூலமாக்கி விடும். வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்ட பிறகு மருத்துவத்தில் வந்து இதை வந்து குறைப்பதோ இதை நார்மலுக்கு எடுத்து வருவதோ மிக மிக கடினம். வந்து இதற்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு அறுவை சிகிச்சை. முதலில் உங்களுக்கு யாராவது ஒருவர் லிவர் கொடுக்க வேண்டும். அந்த லிவர் வந்து உங்கள் உடம்பில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறுவை சிகிச்சைக்கு அதிக செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாவீர்கள். சிரோசிஸ் லிவர் என்ற பிரச்சனை வந்துவிட்டால் நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து இதை குணப்படுத்துவது சிரமம் தான். அதற்காக வருமுன் காப்பது போன்று மது அருந்தும் பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அதே போன்று அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளை வந்து தவிர்ப்பது நல்லது. ஒரு சீரான உடற்பயிற்சியை சைக்கிளிங், ஸ்விம்மிங், இது போன்ற வாக்கிங், ஜாக்கிங், இது போன்ற நீங்க எக்ஸசைஸை வந்து ஃபாலோ பண்ணுவது நல்லது. உங்கள் உடல்நிலைக்கும் உங்கள் லிவருக்கும் ஆரோக்கியமான விஷயம்.